என்னை பொறுத்தவரையில் இந்த தேர்தல் தெற்குக்கும் வடக்குக்கும் ஆனது. முன்னோக்கி போகணுமா அல்லது பின்னோக்கி போகணுமாங்கிறத தீர்மானிக்கும் தேர்தல் இது. இன்னும் சுருக்கமாக சொல்றதா இருந்தா, தமிழ்நாட்டின் எதிர்காலம் குறித்த முடிவுகள் சென்னையில் எடுக்கணுமா இல்லை டெல்லியிலேருந்து சொல்லி விட்டு நமக்கு செய்தி வரணுமா அப்படிங்கிறத தீர்மானிக்கிற தேர்தல். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட திட்டங்களால் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முதலிடம் வகிக்கிறது. திராவிட மாடல் அரசு செய்திருக்கும் சாதனைகள் திரு மு.க. ஸ்டாலின் மீண்டும் தமிழ்நாட்டை ஆளும் தகுதி படைத்தவர் என்பதையே உறுதி செய்கிறது, காட்டுகிறது. அன்று பெரியார் நமக்கு சுயமரியாதையை தந்தார். அண்ணா அதற்கு அரசியல் குரல் தந்தார். கலைஞர் தன் அறிவாலும் உறுதியாலும் தமிழ் அடையாளத்தை காத்தார். ஸ்டாலின் இன்று கூட்டாட்சி தத்துவத்தின் காவல் வீரராக திகழ்கிறார். வெவ்வேறு தலைவர்கள், வெவ்வேறு காலகட்டங்கள், ஆனால் முழக்கம் ஒன்றுதான். அது தமிழும் தமிழ்நாடும் ஒருபோதும் தலைவணங்காது. அந்த கனல் இருக்கும் வரை தமிழ்நாட்டை எவராலும், ஒருமையிலும் சொல்லலாம், எவனாலும் வீழ்த்த முடியாது. தற்போது இருக்கும் நலத்திட்டங்கள் தொடர வேண்டும். உலக நாடுகளுக்கு இணையாக தமிழ்நாடு உயர வேண்டும். அதற்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்ய வேண்டும். அதை நீங்களும் செய்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஏதோ ஒரு ஹைல உணர்ச்சி வசப்பட்டு யோசிக்காம வாக்களிச்சிட்டிங்கன்னா, இது ரெடிமேட் சட்டை இல்லை. பிடிக்கலைன்னா உடனே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. யாரால் நம்மை பாதுகாக்க முடியும்? யாரால நம்ம உரிமைகளுக்காக போராட முடியும்? யாருக்கு உண்மையிலேயே அந்த எண்ணம் இருக்கு அப்படிங்கிறத யோசிச்சு உணர்ந்து வாக்களிப்பது அவசியம். திமுகவில் தான் அது சாத்தியமா என்று கேட்டால் வரலாறு ஆம் என்றே பதில் சொல்லும். நினைவிருக்கட்டும், தேர்தல் நாள் ஏப்ரல் 23. ஏர்லி மார்னிங், அதிகாலையிலே வாக்குச்சாவடிக்கு சென்று ஜனநாயக கடமையை ஆற்றுங்கள். தமிழே எழுவாய், தமிழே வெல்வாய். One more time. வணக்கம் தமிழ்நாடு. ஹாய் எவ்ரிபடி வித் a voter ID. ஒரு நடிகனாகவோ அரசியல் கட்சி தலைவனாகவோ இல்லாமல்